இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நம்மள வாழவே விடாது. யாரா இருந்தாலும் சரிதான், இவங்க கிட்ட நம்ம கேட்கணுமா? இவங்க கிட்ட நம்ம தாழ்ந்து போகணுமா? நமக்கு தான் எல்லாமே தெரியுமே! அவங்க கிட்ட எதுக்கு டவுட் கேட்கணும்? அப்படின்னுலாம் இருந்தோம் அப்படின்னா, நம்மளால முன்னேற முடியாது. ஓகேவா? ஏன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது. தெரிஞ்சது மாதிரி தான் இருக்கும். ஆனா, தெரியாத விஷயங்களும் நமக்கும் இருக்கும். ஓகேவா? எப்போதுமே ஈகோ அப்படின்னு உள்ளத நம்மகிட்ட வச்சுக்க கூடாது. இப்ப கணவன், மனைவி எடுத்துட்டீங்க அப்படின்னா, சின்ன சண்டையா இருக்கும். கணவர் நினைப்பாரு, நான் எதுக்கு மனைவி கிட்ட பேசணும்? மனைவி நினைப்பாங்க, நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? அவங்க மேல தான் மிஸ்டேக்கு. இவங்க மேல தான் மிஸ்டேக்கு. அவங்க பேசட்டும், இவங்க பேசட்டும். அப்படின்னு ஈகோன்னு உள்ளத திரையா தனக்கு முன்னாடி வச்சுருவாங்க. பேசிக்க மாட்டாங்க. அந்த பேச்சு 1 நாள் கேப் ஆகி, 2 நாள் ஆகி, 3 நாள் ஆகி, 1 வாரம் ஆகி, 1 மாதம் ஆகி, 1 ஆண்டு கூட ஆகும். அத விட தாண்டி போகிற உறவுகளும் இருக்குது. அந்த ஈகோன்னு உள்ளத வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிடுங்க. இல்லன்னா, உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது. எப்போதுமே பக்கத்துல இருக்கிறவங்களே குத்தி காட்டிக்கிட்டே இருப்போம். உங்க மேல தான் மிஸ்டேக்கு. நீங்க தான் தப்பு. நீங்க தான் பேசணும். ஒரே ஒரு செகண்ட்ல முடிக்க வேண்டிய பிரச்சனைய ஓராண்டு காலம், பல ஆண்டு காலமா இழுத்துக்கிட்டே போவாங்க. அவசியமே இல்ல. அதோட வாழ்க்கையே நமக்கு முடிஞ்சிரும். ஓகேவா? எல்லாருக்கும் வயசாகும், காணாம போயிடும். அத விட ஈகோன்னு உள்ளத விட்டு மாறி வாழுகிறது எவ்வளவோ நல்லது. வாழ்க்கையின் நாட்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு கடந்து போயிடும். பிறகு யோசிப்போம். அன்னைக்கு விட்டு குடுத்து இருந்திருக்கலாமே! நம்ம இவ்வளவு ஒரு ஈகோவோட இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே! அப்படின்னு பின்னால யோசிச்சு வருத்தப்படுகிறதுக்கு, இப்போ உள்ள நாள்ல யோசிச்சு சரியான முடிவு எடுக்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது.